உங்களுக்கு எப்போ ப்ரோ தெரியும்? ஜிபியும் வந்து ஆதிக் பிரதர் பண்ண போறாரு. அதில நீங்க தான் கோரியோகிராஃப் பண்ண போறீங்கன்றது எப்போ தெரியும் ஃபர்ஸ்ட்டு? ப்ரோ 2 சினாரியோ இருக்கு ப்ரோ. ஒரு சினாரியோ வந்து வென் ஐ வாஸ் டூயிங் எஸ்கே புரொடக்ஷன்ல அடுத்தது ஒண்ணு பண்ணிட்டுருக்கேன். தர்ஷன் ஹீரோ. ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஆதிக்கு ஃபோன் பண்ணி, "அப்பா நம்ம ஒரு சீக்வென்ஸ் எடுக்கிறோம். நீங்க வாங்க" அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நான் மார்க் ஆண்டனிய பண்ணேன் நானு. ஸோ அதனால நீங்க வாங்க அப்படின்னோனே, அது வந்து ஜெயில்லேருந்து இறங்கி வெளில வராருல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு டைம். ஜெயில்லேருந்து வெளில இறங்கி வர மொத்த க்ரவுடும் ஒண்ணு அந்த அந்த ஒரு 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 இன்ட்ரோடக்ஷன் மாரி. ஜெயில்லேருந்து வெளில வர ஃபுல் சூட்ல வெளில வருவாரு. அது முன்னாடி வரைக்கும் ஜெயில் ட்ரெஸ்ல தான் பார்த்துருப்போம். சூட் வந்து பேக் ஷாட் தான் காமிச்சிருப்போம். ஃப்ரண்ட்ட காமிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ அந்த சீக்வென்ஸ் தான் பண்ணோம். பண்ணோனே ஓகே ஃபைன். ஓகே டன் ஹேப்பி அப்படின்னோனே கன்ஃபார்ம் ஆனது வந்து வென் ஐ வாஸ் டூயிங் விஜய் சித்து விளாக்ஸோட விருந்து பண்ணிட்டு இருந்தேன். ஆமா. அப்போ எனக்கு வந்து ஆதிக் ஃபோன் அடிச்சு, "பாப்பா வெல்கம் ஆன் போர்ட் ஜிபியு காட் பிளெஸ் யூ மாமே" அப்படின்னாரு. அப்புறம் பயங்கர ஹாப்பி. அங்கேருந்து பேர் வந்தது. அப்பதான் ஃபர்ஸ்ட் லுக்ல அந்த 32 இயர்ஸ் ஆஃப் அஜித் சார்ன்னு போட்டோம். அதில நம்ம பேர் வந்தோனே ஹாப்பி ஆயிடுச்சு. அது அது மறக்க முடியாத மொமெண்ட்டா இருக்கும்ல. ஆமா ப்ரோ. இப்போ வரைக்கும் ஸ்க்ரீன் சேவர் தான் ப்ரோ.